மக்களே வெல்கம் பேக் டு துபாகோ கேமிங். இந்த மேட்ச் என்ன பாக்குறீங்கன்னா எங்க ஃப்ரெண்டு ஓபிட்டோக்கும் எங்களுக்கும் 1 vs 2 ஏடபிள்யூ மேட்ச். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாங்கிருப்பான்டா. ஒரு 1v2 ஆடுறாரு ஏடபிள்யூ மேட்ச். இந்த மேட்ச் அவர் ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியல, பாக்கலாம். அவனுக்கு 150. ஓகே, நான் உள்ள வருவேன். எனக்கு கொடுத்துருவேன்டா, நான் போட்டுறா. ஓபிட்டோ போட்டுறா. என்னதான் ஆடுறான். எப்படி அப்படியே முடிச்சாண்டா 2 பேத்தையும். அதான் உனக்கு ஸ்னைப்பர் வருதுங்கறேன். ஆமா, ஓகே. நம்ம பாக்குறீங்க, ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. யாருக்காக பண்றீங்களோ இல்லையோ ஓபிட்டோக்காக பண்ணுங்க. ஏய் செல்லு குப்பத்தட்டுல ஒரு நாளைக்கு இல்லாட்டி நம்ம செல்லு மாறா எரிய போண்டா. பேசாம கேமிங் கிங் அம்மா போன கேட்கறேன், இரு என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஓகே நண்பா, அடுத்து இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு மந்த்லி சேலஞ்சு பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது யாஸ் அவர்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. இப்போ நாங்க என்ன மேட்ச் ஆடுறோமோ அதே மேட்ச் ஓபிட்டோக்கும் யாஸுக்கும் இடையில நடக்கும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1060 டைமண்ட் கிஃப்டாக வழங்கப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி மேட்ச்ல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிள், ஒரே இதுதான். வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு கமெண்ட்ல பின் பண்ணி விட்டுருங்க. நான் எப்போ இந்த மேட்ச் ரெடி பண்றேனோ அப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஏடா என் ஸ்னைப்பர் ஒண்ணுதான் இருக்கு, இன்னும் எங்க எங்கடா கீழே விழுந்தது. நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கலந்துக்கலாம். கலந்துக்க வேண்டாம்னாலும் எனக்கு மெசேஜ்ல ஒரு ரிக்வெஸ்ட் போட்டுருங்க, அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். 160. ஏய் போன தம்பி ஓபிட்டோ என்னப்பா பண்ற? இவ்வளோ மாட்டி விட்டானா வீணா போனோம். தப்பிச்சிட்டான்னு சொல்லு. ஓ மை காட். ஏய் வாடா யாஸ், போட்டு போனக்காண்டா ஓபிட்டோ. அந்த சேலஞ்ச் ஜெயிச்சிருக்கியா அவன் கூட? போன தாட்டி மந்த்லி ஜெயிச்சுமே, இந்த தாட்டி ஜெயிச்சிருக்கியா? தெரியலையே. தெரியல, சேலஞ்ச் நடக்கும் போதும் தெரியும். போட்டான்டா ஜாஸ்தி அடுத்து நீதான். சூப்பர்ரா, சூப்பர்ரா டே. ஏய் போடுறா. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு கன்ஸ் வச்சு பழகிட்டு இருக்கேன். அது மூவ்மெண்ட்ல அடிக்கிறதுக்கு கத்துக்கணும். குளோபல் போடுறது கஷ்டம்டாங்க. அதுல நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குளோபல் போடுறது கஷ்டம். ஓபிட்டோ அவர்களே, உங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாயத்து வந்து பேசா விளக்கண்ண என்ன பேசுறது. சரி ஓகே, நம்ம பாக்குறீங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஏய் அவன் இங்கேயே வந்துட்டான்டா, நீ எங்க அங்க சுத்திட்டு இருக்கிற? விட்டான்டா.
ஒரே அடியில் வெஸ்ட் கிழிச்சிட்டாங்க. ஆமா எழுதி கிழிச்சிட்டான். போட்டானா அடுத்து நானும் காலி. எனக்கு புரியல நீ எப்படி ஸ்னைப்பர்ல அடிக்கிறேன்னு. கேட்டா சொல்லுவோம் அது பேர் தான் வாப்பாடுன்னு. டேய் வாயத்துல கொஞ்சமா பேசுடா, வீடியோ போயிட்டு இருக்குடா. டேய் ஏன்டா என்னடா பேச சொல்ற? சரி ரைட்டு ரைட்டு, உங்க பேச சொன்னது எந்த தான் வந்து. நான் எதுவும் செய்யவில்லை, சிங்கிள் ஸ்னைப்பர், நமக்கு அதே போதும். சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு விரும்புறேன், என்ன சொல்லணும்னு விரும்புறேன்? வேணாம் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மனத்தையும் கழிச்சு விட்டு போயிடாது கவுண்டரு. நல்லா பாருங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓபிட் அவர்கள் இந்த மேட்ச்ல நாங்க ஜெயிக்குமா இல்லையான்னு முடிஞ்சா கெஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் கிட்டத்தட்ட லைவ் மேட்ச் மாதிரி, அதையும் தெரிஞ்சு போட்டான்டா. எட்டா இல்ல பாடி செட், 2 பாடி செட். எப்படி வாங்கினா? ஒன்னும் இல்ல, நம்ம முதல் டைம் அடி வாங்கினே தெரியாம வெளியே வந்தான், 2வது டைம் அடிச்சு அனுப்பிட்டேன். டேய் ஓபிட்டோ, ஐயோ அடியா, நான் அந்த டைம்ல வெளியே வந்துருக்கூடாது. ஏய் வேலை செய்யலடா, டேய் மிஸ்டேக் வேலை செய்யலடா. அப்போ வேலை செஞ்சு கீழே இருக்கான், அந்த பக்கம் இருக்கான். எங்கடா எங்கேயோ வந்து டேமேஜ் ஆ, எங்க இருந்து டேமேஜ் ஆனான்னு தெரியல. வந்து தூக்கு 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 தூக்கதா தெரிஞ்சுடா. ஆனா அது யாரு இருக்கா, ஒரு அடி அடிச்சுனா போயிடும், நான் போடா மாட்டி. ஏய் இங்க எனக்கு ஹெச்பி போயிரு, குறைச்சு விட்டான். எனக்கு ஸ்பீடு கன் சுவிட்ச் திடீர்னு வரல, காணாம போயிருச்சு. உங்க கையில தான் மானமே இருக்கு. வாய்ப்பே இல்ல, நானே ஸ்னைப்பருக்கு எதகா போலதான் நடுவேன். பாரு பாரு கேப் போட்டா அடிக்கிறான்டா நைஸா. என் பொட்டிக்கு போனேன்னா உனக்கு மெடிக்கிட்டு கிடைக்கும். மேல மேல அப்படியே போ, பொறுமையா ஃப்ளோர் போட்டு ஏறு. நைஸ்ரா டே, ஏன் மாறிட குத்து மதிப்பா அடிச்சுட்டா. டே அங்க எனிமி இருக்கிற மாதிரியே தெரியல, பட்டுன்னு அடிச்சு போட்டான். ஆனா சத்தியமா சொல்லிட்டா, அந்த நேரத்துல நானே வேலை செய்யல. அதுவும் அந்த நேரத்துல எய்ம்லாம் காண மாதிரியே இல்ல. எய்ம்லாக்கே ஆகல, போன் தன்னால வேலை செஞ்சிருச்சு. சத்தியமா சொல்லிட்டா, நான் புல்லட்ட அமுச்சவே இல்ல, அதுவா எய்ம் பண்ணி அடிச்சிருச்சு. ஓவிட்டு அந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டான். பா ஏய் டேய் எங்கடா ஆளை காணோம்? தூரத்துல நின்னுட்டு பாக்குறான் பாரு அந்த கண்ணு. குடுத்துறான்டா, போய் ஆடு போ. மெடிக்கெட் எடுத்துக்கோ, வா மெடிக்கெட் எடுத்துக்கோ. அரே பாய் மெடிக்கெட் எடுத்துக்கடா போய். வரான் அவன், பாஞ்சு பாஞ்சு வரான்டா. அடி வந்துட்டான், போட்டான், முடிச்சது. யார் எடுக்குற ஒபிட்டோ? என்னடா பண்ண அவன கொசு அடிக்கிற மாதிரி? அவன் கண்ணையே மாத்திட்டான்டா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதை விட அவன் கண்ணை மாத்தி வச்சா அதான் காமெடியே. டேய் நீ ஸ்னைப்பர்னு ஒன்னு யூஸ் பண்ணாத, இப்போ முதல்ல பிஸ்டல்ல கீழே போட்டுறணும். ஸ்னைப்பர் தவிர எதுவும் இருக்கக்கூடாது. குரோசா எடுத்து அழுத்தலான்னு பார்த்தேன், பையன் அலர்ட் ஆயிட்டான்.
க்ரோஸ் ஏதுடா உன்ட்ட டேய். சைடுல இருக்கடா. டேய் 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 டேய். என்னை நம்பாத, போன் வேலை செய்யல, சத்தியமா போன் வேலை செய்யல. பா வந்துருச்சுடா. ஏன்டா ஸ்பீடு கன் சுவிட்ச்லயே அடியே விழ மாட்டேங்குது. சரி நைஸ். அவன் தான் ஸ்னைப்பர் மேட்ச்ல ஜெயிக்க போறான், இங்கேயே தெரிஞ்சு போச்சு. சேலஞ்சு பண்ணியாச்சுடா, அதெல்லாம் மாத்த முடியாது. நான் எதுவும் சொல்ல, நான் தோக்க ஜெயிக்கணும் பேசவே இல்லை. என்ன அவனுக்கு ஒரு மந்த்லி எனக்கு ஒரு மந்த்லியும் மாத்தி மாத்தி போடணும், அவ்வளவுதான் ப்ராப்ளம், வேற ஒண்ணும் இல்ல. சரி குடுக்க போறது 1060 டைமண்ட், அதுக்கு ஏன்டா இப்படி 1060 டைமண்ட் தான் கொடுக்கவே போறேன் கிஃப்ட். அது என்ன கணக்குல 1060 டைமண்ட்ங்கிற? பின்ன மந்த்லி போட்டிருக்கேன், என்ன கடையடா வச்சிருக்கேன், பேங்க் கடை வச்சிருக்கேன், போட்டு இருக்கு. 1060 டைமண்ட் எப்படி கொடுப்ப? ரெடீம் தான், 800 ரூபாய்க்கு ரெடீம் பண்ணா உனக்கு 1060 டைமண்ட் கிடைச்சிட்டு போகுது. நைஸ் நைஸ் நைஸ். எந்த நேரத்துல ஸ்னைப்பிங் எப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா, இவன்ட்ட தாண்டா நம்ம போய் ட்ரைனிங் எடுத்துக்கணும், இவன் தாண்டா குரு. எனக்கு தெரிஞ்ச நீ இதை யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நாம சிம்பிளா சொல்லிட்டா, வெக்கத்தை விட்டு சொல்லுவேன். எய்ம் ஃபயர்ட்ட ஸ்கோப் இருக்கு தெரியுமா, அத வந்து ஆஃப் பண்ணிரு, அதான் பயமுள்ள பண்ணிட்டு இருக்கு. என்ன இல்லையே, டேய் சிம்பிளா சொல்றேன் பாரு, நாம அவமானப்பட்ட இல்லையே, நான் எப்பவுமே டிஃபால்ட் தான் வச்சிருப்பேன். அதான் சொல்றேன் கேளு, நாம அவமானப்பட்டாலும் தெளிவா சொல்றேன், அவன் மூளை யூஸ் பண்றான், நாம யூஸ் பண்ண, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் ஒரு ஸ்னைப்பரை வச்சு அடிக்கிறவன். நீ என்ன வேணாலும் பண்ணு, அவன் மூளை யூஸ் பண்றான், நம்ம யூஸ் பண்ணல, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லைங்கிறேன். வாங்கினா பாரு ஓட்டான், அவன் கீழே குச்சி ஓட்டான், வா அவனை ஏன்டா துரத்துற, சம்பந்தமே இல்லாம விட்டு அடிச்சாண்டா இருக்கும். டேய் எப்படி பூந்து வந்த? குளோவால் போட்ட லட்சணம் அப்படி. அவன் குளோவால் எல்லாம் மாடிட்டான், ஏறி விளையாடுறா. உனக்கு ஒரு கண்ணே ஒழுங்க வராது, ஏன்டா டே? கமான் யாஸ், ஆக மாட்டேங்கிறா, அடிச்சு ரீலோட் பண்ணா ரீலோட் ஆக மாட்டேங்கிறா. அவன் மூல சாமானத்தை யூஸ் பண்றான்டா, நீ யூஸ் பண்ணா, அவ்வளவுதான்டா வித்தியாசம். ஓல்ட் எங்க ஒரே நிமிஷம் சுடு, நீ டெலிவரி ஒரே டைம் சுட்டு காமி, என்ன சுடுறேன்னு நானும் பாக்குறேன். அடுத்த ரவுண்ட் எப்ப ஜெயிச்சா சுட்டு காமிக்கிறேன். அவன் ஜெயிக்க போற நாய் போச்சு, ஸ்னைப்பர் வர்றப்ப நாம வேற வந்து வந்துட்டோம் ட்ரைனிங் ரவுண்ட் மாதிரி. ஆனா ஒண்ணுடா, இவன் கூட விளையாண்டாக்காட்டி நமக்கு ஓரளவுக்கு இப்ப ட்ரைனிங் இருக்குது, அது போதும். இந்த மேட்ச் நான் போய் ஸ்கேர் எடுத்து இங்கதான் இப்படி ட்ரைனிங் ரவுண்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஆடுவேன். எனக்கு இந்த மேட்ச் மட்டும் தான் ஆட முடியுது. உன் போன் கண்டிஷன் என்னோட மோசமா, இதை விட மோசமா இருக்குன்னு சொன்னீங்களே. சைடு வரான்டா. எனக்கு எய்ம் லாக்கே ஆகல, அவனுக்கு ஆகுது. அருமைடா, அவனை அடிக்க முடியலடா, நாம புல்லட் அழுத்திருக்க முடியாது, அவன் அடிக்கிறான்டா. இன்னும் ஒரு அடி போ, அட எகிரித்துறோடா நாயே. அவன்கிட்ட என்னோட மெடிக்கெட் இருக்குடா. இந்த கண்ணு எடுத்து
படவே மாட்டேங்கிறான் அவன் மேல. டேய் 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 மெடிக்கிட்டு அதுக்குள்ள எப்படா மெடிக்கிட்டு போட்ட? கோல்ட் 2 மெடிக்கிட்டு. சரி இனிமே குளோவாலே போடாம ஸ்னைப்பர் யூஸ் பண்ணி பாப்போமா? க்ளோவாலே போடல. என்னடா என்ன கிடைக்குது? நாங்க வெஸ்டர்ன் மட்டும் க்ளோவால் போட்டு இல்ல, நான் வேணா க்ளோவால் போட்டு நின்னுக்கிறேன். இல்ல இல்ல ஓகே. க்ளோவால் போடாம என்னால அடிக்க முடியாது. ஏன் க்ளோவால் போடாமலாம் ஸ்னைப்பர் யூஸ் பண்ண முடியாது. என்னால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க 2 பேர், அதான சொல்ல வரேன். நல்லா விளையாடுறேன் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்னைப்பர் வராது. விட்டான்டா டேய், நானே போய் வாண்டடா மாட்டிக்கிறேன்டா. என்னடா டேய் அவனுக்கு எப்பறா எய்ம் லாக் ஆகுது? நான் வச்ச எய்ம் லாக்கே ஆக மாட்டேங்குது. நான் தான் சொல்றேன்ல, அவன் அது எக்ஸ்பர்ட், நாம பேஸ். எங்க இருக்கான்னு சொல்லு. நாங்க எங்க டீமுக்கு ஸ்கேர் யூஸ் பண்ணிக்கலாமா? ஒவ்வொரு பிளேயரா வரோம். ஏறா டேய் கோகுல், உன்னால் முடியும். கமான், பவர் ஆஃப் கோகுல் காமி. சைட்ல வந்துட்டானா மட்டி அவ்வளவுதான். நைஸ். மெடிக்கிட் போடு. மெடிக்கிட் போடுறா. மெடிக்கெட் இல்லடா, 2 மெடிக்கெட் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டா. சரி எங்கிட்ட போ அங்க இருக்க. நான் இது அவன் எடுத்துட்டான் அங்க இருந்து வந்தான். இல்ல நான் எடுக்கல. நீ மலை மட்டி போ. நீ ஆக மாட்டேன். அவனுக்கும் எழுத்து கம்மி தான், உனக்கும் எழுத்து கம்மி தான். 160 கொடுத்துட்டா. எங்க கொடுத்த? இங்க காமிக்கவே இல்லையே. பக்குடா. சரி முடிய போகுது. வந்துட்டானா? ஓகே மக்களே, அடிக்கிறேன். நான் அந்த அளவுக்கு ஸ்னைப்பர் யூஸ் பண்ண முடியலடா. நான் மட்டும். ஓகே மக்களே, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடிய விரைவில் ஓபிட்டோ யாஸ் அவர்களின் சேலஞ்ச் ஃபைட் போடப்படும். AW யாசு பார்த்துட்டீல, இதுமாதிரி ட்ரெஸ்ஸிங் எடுத்துக்கோ. தம் கட்டினாலும் முடியாது போல இருக்கு. வா போன் லாக்டா டே, போன் லாக்டா. தமிழ்ல தானே சொல்றேன். நல்ல ஷோ வருமா உனக்குலாம்? போன் லாக்டான்னு தமிழ்ல தானே சொன்னேன். ஸ்விட்ச் பண்றா கண்ணு. டேய் அவங்க போட்டிக்கிட்டு இருக்கான் ஸ்கோப் போட்டு அடிச்சு. போடியா ஸ்விட்ச். வாட்ட ஸ்னைப்பர் சுவிட்ச் இப்ப வேலை செய்த ஸ்னைப்பர் சுவிட்சிங். அவனை வெறியேற்றி வாங்கிட்டு போறேன் கம்பெனி. ஸ்னைப்பர் சுவிட்சிங்க்கு போய் நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா, ஸ்பீடு சுவிட்சிங்க்கு. அதான் கண்ணு மாத்துறதே தெரியாத அளவுக்கு ஸ்கோப் போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த சுவிட்சிங் தான். உண்மையாலுமே நீ யார்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்து தெரியுமா? B2K அவன்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கும். எங்கடா அடிச்சான்? பையனுக்கு 171 விட்டோன்னே கிளம்பிட்டான் அவன் வாட்டுக்கு. ஸ்விட்சிங் கரெக்டா ஸ்விட்ச் பண்ண அடுத்த செகண்ட் குளோவால போட்டான். எனக்கு மட்டும் இங்கதானே டேமேஜ் அங்க இருமோ? இங்கதான் இருக்கியா? நான் சிவனா தானே வந்தேன். ஓஹோ
உனக்கு வச்சு ஏம் எனக்கு பட்டுச்சுடா டே யாசு. இல்ல நான் உனக்கு தான் எய்மே வச்சேன். அவனுக்கு வச்ச எய்மெல்லாம் நான் உனக்கு அப்படியே பிளேட்ட சத்தியமா நான் உனக்கு தான் எய்ம் வச்சேன். இரு பொறுமையா விடு. பாரு அசால்ட்டா போட்டுருவான் பாரு. அவ்வளவுதான். எனக்கு ஸ்னைப்பர் யூஸ் பண்ண வராதுடா. ஓகே மக்களே, மேட்ச் முடிஞ்சது. பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.